இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ராமர் சித்திரக்கூடத்திலிருந்து கோதாவரி நதிக்கரையில் பஞ்சவடிங்கிற இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு குடிசை போட்டு அங்கே வசித்து வராங்க. இதுக்கு இடையில் ராவணனுடைய தங்கை சூர்பனகைன்னு ஒரு தங்கை இருக்காங்க. அவங்க ஒரு நாள் தற்செயலாக என்ன பண்ணுறாங்க, ராமரை பார்க்குறாங்க. ராமர் இவ்வளோ அழகாக இருக்கிறாரே அப்படின்னு அவர் மேலே ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டுட்டு என் பேர் சூர்பனகை, நான் ராவணனுடைய தங்கை, எனக்கு இன்னும் 2 சகோதரர் இருக்காங்க, அவங்க கரண் தூஷணன் பேர், அவங்க 2 பேரும் இங்கே தான் பக்கத்து காட்டுக்கு அதிபராக இருக்கிறாங்க, என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சூர்பனகை ராமரை கேட்குறாங்க. உடனே ராமர் சிரிச்சுக்கிட்டே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்க சீதை அந்த சூர்பனகை பார்க்குறான். அதுக்கப்புறம் என்ன பண்ண, தூரத்தில் இருக்க லக்ஷ்மணரை பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் லக்ஷ்மணர்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க. அவரும் என்ன சொல்கிறாரு, எனக்கு திருமணம் ஆயிடுச்சின்னு சொல்கிறாரு. உடனே சீதையை பார்த்து, இந்த அழகான பொண்ணு இருக்கிறதுனால தானே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நான் இப்போவே அவளை சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு கோவமாக சீதை மேலே பாய வரா. உடனே லக்ஷ்மணர் என்ன பண்ணார், கத்தி வச்சிருக்கிறார் இல்லையா, அதை வச்சு அந்த வாளை வச்சு சூர்பனகையோட மூக்கை கட் பண்ணிட்டுறாரு. உடனே மூக்கில் அப்படியே ரத்தம் அப்படியே வழியுது. உடனே அவன் என்ன பண்ணுறா, காட்டில் பக்கத்தில் இருக்காருன்னு சொன்னால அந்த கரண் தூஷணன்னு அவளுடைய அண்ணா கிட்ட போய் சொல்கிறா. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பேரை படை திரட்டிட்டு வராங்க. ராமர் என்ன சொல்கிறார், லக்ஷ்மணா சீதையை பார்த்துக்க அப்படி சொல்லிட்டு அந்த பெரிய படையோட ராமரே ஒரு ஆளாக நின்று அந்த யார் சொன்னேன்னு கரண் தூஷணன் அவங்கள அந்த படையோடு சேர்த்து கரண் தூஷணனை பதம் பண்ணிடுறாரு ராமர். சூர்பனகைக்கு உடனே பயம் வந்துடுது, அப்படி நடுங்குறா. என்னடா நம்ம 2 அண்ணனையும் அந்த படையையும் இந்த ராமரை அப்படியே அழிச்சிட்டாரே, என்ன பண்ணுன்னு தெரியாமல் என்ன பண்ணா, ராவணங்கிட்ட ஓடி போகிறா. மூக்கறுப்பட்ட தங்கையை பார்த்து ராவணன் கேட்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னு. உடனே சூர்பனகை எல்லா கதையும் சொல்கிறா. அண்ணா, அந்த அழகிய சீதையை நான் உனக்காக கொண்டு வர முயன்றேன்னா, ராமர் ராமனை நம்ம தண்டிக்கிறதுக்கு இதுதான் நான் கரெக்ட் வழி, நீங்கள் போய் சீதையை இலங்கைக்கு தூக்கிட்டு வந்துருங்க, அவன் சீதை எங்கே இருக்கான்னு தெரியாமல் ராமன் இறந்து போயிடுவாருண்ணா, இதான் நம்ம ராமரை பழி வாங்கிறதுக்கு சரியான தருணம் அப்படின்னு சூர்பனகை தவறா எல்லாத்தையும் சொல்றா. இதை கேட்ட ராவணன் என்ன பண்றான், நம்ம தங்கைக்கு ஒரு அவமானம் வந்துடுச்சு, இதுக்கு பழி வாங்கலாம், அதே நேரத்துல நம்ம சீதையும் அடையலாம் அப்படின்னு நம்ம உடனே ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டு ஒரு புஷ்பகம்னு ஒரு விமானம், அந்த காலத்துல அப்படிதான் பறந்து போறதுக்கெல்லாம் இருந்திருக்கு, அந்த விமானத்துல ஏறி மாரீசன் இருக்கிற இடம் போறாரு. மாரீசன் யாரு, அந்த தாடகைன்னு ஒருத்தர் அழைச்சாங்கல்ல அவருடைய மகன். அங்க போய் நிக்கிறாரு ராவணன். போயிட்டு ராமன்ற பேரை சொன்னே மாரீசனுக்கு நடுக்கம் வந்துட்டு, என் அம்மாவை கொன்னவனை எப்படி நான் மறக்க முடியும் அப்படின்னு மாரீசன் நினைச்சான். அவ்வா, எனக்கு ஒரு டவுட்டு, மாரீசன் எப்போ இறந்தாச்சே? இல்லப்பா, அப்ப தாடகை அரைக்கைய கொண்டாங்கல்ல, அப்ப அழிக்கும் போது மாரீசனை கடல்ல தூக்கி போட்டார் ராமரு, புரியுதா? ஓ ஆமால, சரி அவ்வா. மாரீசன் நடுங்கி கொண்டே ராவணனை பார்த்தான். நீ ராமரை சரியா புரிஞ்சிக்கல ராவணா, ஏன்னா விஸ்வாமித்திர யாகத்தும் போது ஒரே அம்பாலேயே சுபாகுவை கொண்டாங்க, ஒரே அம்பாலே என்னை கடல்ல தள்ளினாரு. அதுவும் இல்லாம நீ சீதை அடைய முயற்சிக்காத, அவ ஒரு நெருப்பு, சுட்டு சாம்பலாக்கிடுவா உன்னை, தயவு செய்து இந்த ஆசையெல்லாம் விட்டுடு அண்ணான்னு மாரீசன் ராவணங்கிட்ட சொல்றான். ஆனா மாரீசன் புத்திமதிய ராவணன் கேட்க தயாரா இல்லை. அவர் என்ன சொல்றான், ராவணன் நீ எனக்கு உதவ முடியுமா முடியாதான்னு. இவனுக்கு மனசே இல்லை. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியோ எனக்கு முடிவு காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னு மாரீசன் நினைச்சுக்கிட்டு ராவணன் போடுற திட்டத்துக்கு உதவ ஒத்துக்கிட்டான். ஒரு நாள் சீதை அவங்க குடிசைக்கு வெளியில நின்றுட்டு இருக்கும் போது ஒரு ரொம்ப அழகா ஒரு பொன் கலர்ல ஒரு மான் குதிச்சு குதிச்சு ஓடுது. உங்களுக்கு அதை பார்த்த உடனேயே அது ரொம்ப ஆசை வருது, அது எப்படின்னா பிடிச்சி கொஞ்சணும் அப்படின்னு தோணுது. உடனே ராமர் கிட்ட காமிச்சு, அங்கே பாருங்க அந்த மான் எவ்வளோ தகதகன்னு அழகாக இருக்குது, எனக்கு அதை பிடிச்சி கொடுங்கன்னு ராமர் கிட்ட கேட்குறா சீதை.
ஆனால் ராமர் என்ன சொல்கிறாரு, சரி லக்ஷ்மணனை பார்த்து, நான் சீதை ஆசைப்படுறா, அந்த மானை நான் பிடிச்சிட்டு வந்து சீதைக்கு கொடுக்குறேன், நீ சீதையை பார்த்துக்க, நான் போய் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறாரு. உடனே லக்ஷ்மணன் கொஞ்சம் என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறார். இல்லைண்ணா, அது எதனா ஒரு அரக்கனா கூட இருக்கலாம், நீங்கள் நம்ம வேணாண்ணா போவாதீங்கன்னு சொல்கிறாரு. இல்லை சீதை ஆசைப்பட்டுட்டா, அது மாதிரி அரக்கனாக இருந்தால் நான் கொன்னுடுவேன், மானாக இருந்தால் பிடிச்சிட்டு வந்து சீதைக்கு கொடுக்குறேன், நீ சீதையை பத்திரமா பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு மான் பின்னாடி ஓடுறாரு. இது யார் அந்த மானு? இந்த மாரிசன் சொன்னேன்ல, அவன் தான் அந்த அரக்கன். மான் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. பின்னாடியே ராமர் ஓடுறாரு. அப்படி வேகமாக மான் காட்டுக்குள்ளே ஓடுது. ராமரால் பிடிக்கவே முடியல. என்ன பண்ணுறாரு, யோசித்து ஒரு அம்பு எடுத்து அந்த மான் மேலே விடுறாரு. பிடிக்க முடியலன்னு சொன்ன உடனே அம்பு எடுத்து விடுறாரு. அந்த அம்பு போய் அது மேலே பட்ட உடனே மாரிசன் என்ன பண்ணுறான்னா, ஓ சீதா, ஓ லக்ஷ்மணா அப்படின்னு கத்தி கீழே விழுந்து உயிரை விட்டுடுது அந்த மானு. உடனே அந்த குரலை கேட்டு சீதை என்ன பண்ணுறா, அது தன்னோட கணவருடைய குரல் தான். லக்ஷ்மணா, உனக்கு அண்ணன் உனக்கு பேசுறது கேட்கலையா, கத்துறது கேட்கலையா, நீ போய் கண்டிப்பாக உதவி பண்ணவருக்கு, என்னவோ ஏதோ நான் ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாவ. நீங்கள் இருங்க நீங்கள் போகாதீங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் தன்னோட அம்பின் நுனியால் தரையில் ஒரு கோடு போட்டுட்டு, இந்த கோட்டை தாண்டி எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் வெளியில் வராதீங்க, வெளியில் வராமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, தேவர்கள் உங்களை காப்பாற்றட்டும், நான் போய் அண்ணனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ராமரை தேடி லக்ஷ்மணர் போறாரு. இப்போ இதுதான் சரியான தருணம் நினைச்சு ராவணன் அப்படியே ஒரு காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு கமண்டலம் வச்சுக்கிட்டு ஒரு அப்படியே சன்னியாசி மாதிரி வேஷம் பூண்டுக்கிட்டு அந்த கோட்டுக்கு வெளியில வந்து நின்றுட்டு, அம்மா தாயே பிச்சாந்தேகி அப்படின்னு பிச்சை கேட்குறாரு சீதை கிட்ட. சீதை என்னதா இது வாசல்ல ஒரு புதிய குரல் கேட்குதுன்னு வந்து எட்டி பார்க்குறான். சீதை வெளியில வந்து எட்டி பார்த்த உடனே வெளியில ஒரு துறவி இருக்கிறத பார்த்த உடனே என்ன பண்றா, உள்ள போய் உணவு எடுத்துட்டு வரதுக்காக குடிசைக்குள்ள போறா. அப்ப ராவணன் இது என்ன கோடு அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கோட்டுல ஒரு கால் எடுத்து வைக்கிறாரு. ராவணன் வைக்கிறான். வச்ச உடனே நெருப்பு அப்படியே திகுன்னு அந்த கோட்டில் எரியுது. அப்படின்னா நம்ம இது உள்ளே போகக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராவணன் அந்த கோட்டுக்கு வெளியிலேயே நின்றுடுறாரு. சீதை உணவு எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துட்டு, ஐயா இந்தாங்க அப்படின்னு கூப்பிடுறா. இந்த உடனே இந்த கோட்டை தாண்டி உள்ளே வாங்க, எனக்கு இந்த கோட்டை தாண்டி வெளியில் வரத்துக்கு அனுமதி இல்லையா, நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் உள்ளே வரமாட்டேம்மா, எனக்கு அப்படின்னா எனக்கு இந்த பிச்சை சாப்பாடே எனக்கு தேவையில்லை அப்படின்னு ராவணன் சொல்லிடுறாரு. உடனே சீதை என்னென்ன யோசிக்கிறான்னா, ஒரு துறவிக்கு நம்ம சாப்பாடு கொடுக்காம இருக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு கோட்டை தாண்டி போய் உணவை அந்த பாத்திரத்தில் கொட்ட போகிறா. உடனே இந்த துறவி ராவணனா மாறியாச்சு. மாறிட்டு சீதை கையை பிடிச்சி இழுத்து, நான் தான் இலங்கையோட அரசன் ராவண, நீ என்னோட வந்து இலங்கைக்கு ராணியாக வாழலாம், இந்த ராமரோட வாழ வேணாம் அப்படின்னு வலுக்கட்டாயப்படுத்தி சீதையை விமானத்தில் ஏற்றி இலங்கைக்கு கடத்திட்டு போகிறான் ராவணன். இதுக்கிடையில ராமர் வந்து அந்த பர்ணசாலை குடிசையை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ லக்ஷ்மணன் எதிர வர்றதை பார்க்குறாரு. இன்னும் லக்ஷ்மணா, நீ சீதையை தனியாக விட்டுட்டு இங்கே வர அப்படின்னு ராமர் கேட்குறாரு. உடனே லக்ஷ்மணன் சொல்கிறாரு, இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து, லக்ஷ்மணான்னு கத்துன சத்தம் கேட்டது. உடனே சீதை வந்து அவங்க அண்ணி வந்து உங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சு போய் பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு கோடு போட்டுட்டு இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டு வரக்கூடாது சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், அண்ணி பத்திரமா சீதை இருப்பாங்க, அதனால வாங்க போகலாம் அப்படின்னு 2 பேரும் பர்ணசாலைக்கு வராங்க. வந்தா அங்கே பர்ணசாலையில் சீதை இல்லை. உடனே ராமரும் லக்ஷ்மணரும் அங்கே காட்டில் ஓடுறாங்க. சீதா சீதா சீதான்னு கத்துனா எங்கேயுமே சீதை இல்லை. 2 பேரும் ரொம்ப சோர்வாக தேடி 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 அலைஞ்சு ஒரு இடத்துல உட்காந்துட்டு, நான் இங்கேயே இருந்து நானும் இங்கேயே இறக்க விரும்புகிறேன்னு ராமர் சொல்கிறாரு. ஆனால் லக்ஷ்மணர் இல்லை, நம்ம சீதையை தேடுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சீதையை தேடிக்கிட்டு காடு ஃபுல்லாக அலைஞ்சிட்டு வராங்க. இந்த நேரத்தில்
ராவணன் சீதையை கடத்திட்டு போகும்போது அங்கே ஜடாயுன்னு ஒரு பறவை இருக்குது, கழுகுலேயே மிகப்பெரிய ஒரு பறவை ஜடாயுன்னு. அது தசரதர்லாம் நல்லா தெரியும். அது போய் என்ன பண்ணு, சீதையை தூக்கிட்டு போகிற ராவணனை மூக்கால குத்தி 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 சண்டை போடுது. ஆனால் ராவணன் என்ன பண்ணுறான், தான் வாளை எடுத்து அது ரெக்கைகளை ரெண்டையும் வெட்டி விட்டுறான். ரெக்கை வெட்டினோன்னா அந்த பறவையால் பறக்க முடியல, அது தபால்னு கீழே விழுந்துடுது பூமியில். ராமரும் லக்ஷ்மணரும் தேடிட்டே வராங்கல்ல, அப்போ ஜடாயு கீழே கிடக்கிறத பார்க்குறாங்க. உடனே அந்த பறவை எடுத்து தம் மடியில் வச்சுக்கிட்டு என்ன ஆச்சுன்னு அதுக்கிட்ட கேட்கும்போது அந்த ஜடாயு சொல்லுது, நம்ம ராவணன் தான் சீதையை கடத்திட்டு போகிறாங்க இலங்கைக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டேன், ஆனால் ராவணன் என் ரெக்கையை வெட்டிட்டதுனால நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜடாயு இறந்து போயிடுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ராமரும் லக்ஷ்மணரும் இலங்கை நோக்கி பயணப்படுறாங்க.